கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு விஜயமங்கலம் போயிடுச்சுப்பா. விஜயமங்கலம் எப்படியாவது மகனுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்து அவனை திருத்தி 4 பேருக்கு போல கருப்பசாமி அவனை சரி பண்ணி கொடுக்கணும், மகனை சரி பண்ணி தரணுமா. அப்படியாப்பா, வீட்டு விட்டு வெளியில் போகிறேன், எப்போ வர்றான்னு கூட தெரியல, அப்படித்தானே. மீறி கேட்டோம்னா எல்லா பிரச்சனையும் பண்ணுறேன். அதனால் கருப்பசாமி தொழிலும் பண்ணி கொடுத்து அதுவும் பார்க்க மாட்டேன். அதனால் தொழிலும் நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்து அவனை முழுசாக திருத்தி கொடுத்தா போதுமா. இன்னும் 60 நாள் பொறுமையாக இருக்கணும், சரியா? 2 மாதத்துக்கு இன்னும் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்து அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தது போலயே நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு எல்லாரும் போல கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்து அவனுக்கு முழுசாக மனுஷனாக மாற்றி திருத்தி கொடுத்து இருப்படம் தங்க வச்சு அதே தொழிலை உனக்கு நான் நடத்தி கொடுத்துறேன். அதுதான் நான் சொன்னேன். அவன் திருத்தணும்ல, திருத்தினா தான் சேர முடியும். அதனால் இப்போ வீட்டை விட்டு வெளியில் ஓடிட்டான், எப்போ வர்றான்னு தெரியாது. 60 நாளுக்கும் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன், சரியா? அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போப்பான். கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு எனக்கு ஒரு நல்ல வேலை ஒன்று அமைச்சு கொடுக்கணும். அதனால் நல்ல வேலை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனும் வந்திருக்கு. அதனால் கருப்பசாமி இன்னொரு கம்பெனியும் வரும். இப்போ 2 வந்திருக்குது, அப்படி தானே? அதனால் இன்னொரு கம்பெனியும் உனக்கு ஒன்று வரும். அதில் நல்லபடியாக கருப்பசாமி 3ல் 1 ஃபஸ்ட்டு வந்துடும். அதில் வர்றதில் நீ நினச்சதோட உனக்கு லோக்கல்லையே உனக்கு வேலை போட்டு தர மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து எல்லாரும் போல கருப்பசாமி உனக்கு நிம்மதியாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பும் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா. போய் காலைல வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்த்தது போலயே மாமியா அவளுக்கு ஒரு பிரச்சனை உருவாக்கணும். அதனால் அவளுக்கு நமக்கு தேவையில்லாத ஒரு சில வேலைப்பாடு பண்ணுறா. முதல்ல வேலைப்பாடு பண்ணுறதுக்கு இல்லாமல் நான் நிப்பாட்டியாச்சு, சரியா? இப்போ உன் கண்ணுக்கு தென்படுதா? கேட்கறதுக்கு மட்டும் பதில். அவளுக்கு தண்டனை கொடுக்கறது கட்டாயம் கொடுப்பேன், பண்ணுறது நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன், சரியா? அவள் எங்கே போய் பண்ணினாலும் ஏறாது. ஆனால் உன் கண்ணுக்கு படுற மாதிரி உனக்கு தெரியுதா? இல்லை. அதனால் ஒன்றொன்னா கட் பண்ணணும். அதனால் உன் கண்ணுக்கு தென்படுற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் கிடக்கும், அதை நிப்பாட்டியாச்சு. அடுத்து வந்து நான் கருப்பசாமி அவளுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். இந்த மாதம் 30 முடியறதுக்குள்ளே லேசாக ஒன்று காட்டுவேன். அதுக்கு அடுத்து கடுமையாகத்தான் இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணுவ? நீ போய் பார்க்குற சூழ்நிலை உனக்கு அமையும். நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுற? பட்டும் படாமல் போய் பார்க்கணும். போகலின்னா சந்தேகம் வந்துடும். அதனால கருப்பசாமி மருமகளுக்கு பண்ணும்போது நான் கருப்பசாமி உனக்கு காவலாக இருக்கேன். அப்படி இருக்கும்போது தப்பு செஞ்சால் விடலாமா? அதனால் நான் கருப்பசாமி தண்டனை கொடுத்துருவேன். அப்படி இருக்கும்போது நான் தான் சொன்னேன், இந்த மாதம் கடைசிக்கு அப்புறம் தான் ஆரம்பமே வைப்பேன். இப்போ இன்னைக்கு சித்திரை எத்தனை நாள் ஆச்சு? 30 தான் இருக்குது. இன்னும் ஒரு 15 நாள் விட்டுரு. பௌர்ணமிக்கு மேலே நான் படிப்படியாக குறைச்சி அடிச்சு விட்டுருவேன். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு பெருசாக தெரியாது. ஒரு நாளைக்கு வயிற்ற வலிக்கு மாத்திரை வாங்கி திம்பா. அந்த மாத்திரை வாங்கி திங்கிறதுனால கை கால் வலியாக அச்சாகி போயிடும். கால் வலி போய் பார்க்க போனோம்னா இதயத்தில் ஒரு பிரச்சனை வந்துடும். இப்படி சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிரச்சனை வரும். அப்போ நீ கூட போய் சப்போர்ட்டுக்கு நிற்கணும். நல்ல பிள்ளையாக போய் நில்லு. எது நடந்தாலும் கருப்பசாமி எனக்கு நல்லது மட்டும் பண்ணி கொடு அப்படின்னு நீ கூட போய் பார்க்கணும். அந்த நாளும் உருவாக்குவேன். நீ போக மாட்டேன்னு மட்டும் பிடிவாதம் பண்ணக்கூடாது. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இதை நீ எல்லா மக்கள் உள்ளுக்கு சாப்பிட்றணும். அதே மாதிரி இன்னொரு ஆளை திருத்தணும். அதையும் திருத்தி கொடுத்துறேன். அப்படி திருத்தினா போதும்ல, நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அவன்கிட்ட முழு உண்மையை பேசிடக்கூடாது. யார்கிட்ட? ஒரு சில காலங்கள் முடிய வரைக்கும் அது முழு உண்மையை, ஒரு சில விஷயங்கள் பர்சனலை வந்து சொல்லக்கூடாது. அதுக்கு தான் நானே சொன்னேன். நான் உனக்கு அதுதான் மறைமுகமாக சொன்னேன், உனக்கு கொஞ்சம் திருத்தணும் அப்படின்னு. பப்ளிக்கில் இதை சொல்ல முடியுமா? சொன்னால் உன்னைத்தான் யோசிப்பேன் எல்லோரும். அப்படிங்கிறனால தான் சொன்னேன், நான் மறைமுகமாக உன்னை கொஞ்சம் திருத்தணும். அதுக்கு எப்படி திருத்தணுமோ அதை நான் பார்த்துக்குவேன். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்ல வேலையை கொடுத்து வருமானத்தை கொடுத்து நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். கூடயே வரம்போ கருப்பசாமி மறுபடியும் நம்பியூர் வச்சுப்பான். நம்பியூர். அதனால் கருப்பசாமி கடனை கட்டுறதுக்கு என்ன வழி? கடனை கட்டுறதுக்கு என்ன வழி? அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி உன்னோட இடத்துல ஒரு 3 செடி நட்டணும். நாளைக்கு என்னோட இருப்படை நீ வர்றதுக்குள்ளே என்ன செடி நட்டுவேன்? உனக்கு பிடிச்ச செடி சொல்லு. என்னோட ஆலயத்தை போய் ஒரு சுற்றிட்டு வர்றதுக்குள்ளே 3 யோசித்து வச்சிடணும். அப்படியாப்பா? சரி, உனக்கு பிடிச்சதை சொல்லு.
நான் அதெல்லாம் சொல்லலை. மரம்னு சொல்ல மாட்டேன், செடின்னு சொல்ல. செடி முதல் நட்டணும். உனக்கு எது தோணுதோ சொல்லு, டக்குன்னு சொல்லணும். அப்புறம் ஒன்னாச்சு, இன்னும் 2. அப்புறம் 2 ஆச்சு. அப்புறம் சொல்லு. இது 3மே உடனே எவ்வளோ நாளில் காய் காய்க்கும், பூ பூக்கும்? 6 மாதம். 6 மாதம் கடன் கட்டாமல் தாக்கு பிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ இதை 2 நீ வச்சிரு. ஒன்று வந்து அடுத்த ஒரு 15 நாளில் பூ பூக்கணும். சரியா? செடி தளைஞ்சு பூக்கணும், பூவோடு கொண்டு வைக்கக்கூடாது. அதனால் அந்த மாதிரி ஒரு செடி நாளைக்கு வைக்கணும். மொத்தம் 3. நீ சொன்னதை 2 வாங்கிக்க. கூட அடுத்த ஒரு 15 நாளில் செடி தளைஞ்சிடணும். மீறினா ஒரு 30 நாளில் பூ பூத்தரணும். சரியா? அந்த மாதிரி ஒரு செடி வச்சிடணும். 30 நாளில் இதுக்கு ஒரு முடிவு உனக்கு நான் சொல்லிடுறேன், அந்த பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கும். சரியா? இது நாளைக்கே அதுக்கு முடிவு பண்ணி தீர்வு பண்ணியாச்சு. நாளைக்கு தான் இதுக்கு முடிவு இருந்தாலும் நான் 30 நாளில் உனக்கு ஒரு தீர்வு வந்துடும். அந்த இடத்துக்கு கடனை கட்டுறதுக்கு நல்லபடியாக படிக்க வச்சு, அதே மாதிரி படிக்கிறதுக்கு உண்டான பணத்தையும் கருப்பசாமி உருவாக்கி, யாரையும் நம்ம எதிர்பார்க்காம நம்ம சொந்த காலில் சம்பாரித்து நிற்கணும். அடுத்தவனை எதிர்பார்த்தோம் அப்படின்னு நம்ம இங்கே கூறிட்டு போயிடணும். அந்த நிலமை தானப்பா. அதனால் நான் கருப்பசாமி, நீ தான் அடுத்த வீட்டுக்கு கொடுக்கணுமே தவிர நீ அடுத்தவங்க கிட்ட நீ எதிர்பார்க்கக்கூடாது. இது வரைக்கும் பார்த்தது வரைக்கும் போதும்னு நானே முடிவு பண்ணிட்டேன். சரியா? அப்படி இருந்தால் போதுமா? இன்னையிலேருந்து கருப்பசாமி உனக்கு சொந்த காலில் நிற்க வச்சா போதுமா? நான் கருப்பசாமி இன்றைக்கே ஒரு முடிவு பண்ணியாச்சு. சரியா? இதை மட்டும் பாங்கா வச்சுக்க. செடி வாங்குறதுல 3 செடிக்கு சேர்த்தி வாங்கிடு. நான் கருப்பசாமி கூட இருக்கிறேன். அது எப்படி நீ சொந்த காலில் சம்பாரித்து நீ பிள்ளைகளுக்கு பீஸும் கட்டி வருமானத்தையும் உனக்கு நல்லா செலும்பாக வச்சு இதே வேலைக்கு தான் நீ போவ. சரியா? இப்போ நீ போகிற வேலைக்கு தான் நீ போவ. ஆனால் போகிற வேலையிலேயே இத்தனை நாள் உனக்கு வருமானம் நிற்கல. நாளையிலேருந்து நீயே பார்ப்ப. அடுத்த மாதத்துலேருந்து இப்போ நீ போகிற வேலையிலேயே உனக்கு மிச்சம் கிடைக்கும். அந்த மாதிரி உனக்கு நான் வச்சுத்தரேன். அதனால் கருப்பசாமி இன்றைக்கே ஒரு முடிவு பண்ணியாச்சு. இது செடி வாங்குறதுக்கு சேர்த்தி போட்டுரு. ஏதோ 1 2 மிச்சம் வச்சுக்க. நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் வரலாம். இல்லாட்டி யார் யார் வர முடியுமோ அவன் மட்டும் வந்துடணும். மெயினாக 2 ஆள் வரணும். சரியா? நான் கருப்பசாமி கூடவே இருந்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன். இன்றைக்கே ஒரு முடிவு பண்ணியாச்சு. மேலே நீ சொந்த காலில் நிற்கணும். நாளையிலேருந்து யாரோட உதவியும் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி இருந்தால் போதும்ல. அதனால் கருப்பசாமி, அது உன்னோட தம்பியாக இருந்தாலும் சரி, யாரோட எதிர்பார்ப்புலையும் இருக்கக்கூடாது. எந்த கஷ்டத்துக்கு உண்டான வழி சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு. சரியா? அதனால் சீக்கிரமாக பூ பூக்கிறது ஒரு செடி மட்டும் கூட நீ சொன்னதை 2 மரத்தை வச்சிரு. சரியா? வச்சா அதை பிடுங்கக்கூடாது. அந்த மாதிரி இடத்துல வச்சிடணும். கூட வரணும். கருப்பசாமி மறுபடியும் முடக்குறிச்சி வச்சுப்பா. கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்ததில் பகல் ஷிஃப்ட்லேயே வேலை கிடைக்குமா? இன்னும் ஒரு 2 மாதம் பொறுமையாக இருக்கணும். சரியா? பகல் ஷிஃப்ட்டில் தகப்பனுக்கா அப்படித்தானே? பகல் ஷிஃப்ட்லேயே நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு 2 மாதம் அதுக்குள்ளே மாற்று ஏற்பாடு பண்ணி நான் பகலில் கிடைக்கிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்தேன். அதனால் படிப்பு நீ எதிர்பார்த்த படிப்பை எடுத்துரு. சரியா? நல்லபடியாக படிக்க வச்சு நான் நல்லபடியாக பேரும் புகழமும் உனக்கு நான் வாழ வச்சு கொடுத்துறேன். இதை கொண்டு தகப்பனுக்கு கொடுத்துடணும். இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு நீ தேய்ச்சி குளிச்சிடணும். நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன். தகப்பங்கிட்ட கொடுக்குறத அவனும் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. அதே போல் கருப்பசாமி, அடுத்த அமாவாசை வர்றதுக்குள்ளே 30 நாளில் எனக்கு ஒரு நாள் எனக்கு மல்லிகைப்பூவில் ஒரு மாலை, எனக்கு கனியில் ஒரு 108 கனியில் ஒரு மாலை, 30 நாளுக்குள்ளே ஒரு டைம் கொண்டு நீ போட்டு போயிடணும். நீ நேற்றதை போல நல்லபடியாக படிக்க வச்சு குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். கூடயே வரணும். அதுக்கு தான் கனி மாலை கேட்டிருக்கேன். 108 கனி மல்லிகைப்பூ. மகளை நல்லபடியாக படிக்க வச்சிடறேன். கணவருக்கு நல்ல வேலையும் அமைச்சு கொடுத்துறேன். உன்னோட தகப்பனுக்கு கூடயே வரணும். கருப்பசாமி மறுபடியும் திருவண்ணாமலை வச்சுப்பா. திருவண்ணாமலை கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டா மகனே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி, நம்ம குடும்பத்தில் வெறும் வீடாக இருக்கிறோம். அதனால் கருப்பசாமி எனக்கு ஒரு நல்ல வாரிசு ஒன்று உருவாக்கி கொடுக்கணும். அப்படியே இல்லையாப்பா? அதனால் கருப்பசாமி, சித்திரை முடிஞ்சு வைகாசி அமாவாசைக்கு உனக்கு நான் கொடுக்குறேன். அடுத்த வைகாசியில் கொடுத்தோம் அப்படின்னா ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி, ஐப்பசியில் உருவாயிடும். சரியா? அதனால் 2 பேரும் ஆடி அமாவாசைக்கு எனக்கு பால் குடம் எடுத்துடணும். அதே மாதிரி அடுத்த ஆண்டு ஆடி அமாவாசைக்கு பால் குடம் எடுக்கும்போது 3 பேர் சேர்ந்து வந்துடணும். அந்த மாதிரி அமைச்சா போதுமா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தரேன்.
அதனால மருத்துவத்திலேயே பார்க்கலாமா, இல்லை கருப்பசாமி நீயே எனக்கு சரி பண்ணி தரையா அப்படின்னு ஒரு ஓரமாக ஒரு கவலை. அடுத்த 30 நாளைக்கு நீ மருத்துவ செலவுக்கு போக வேணாம். 30 நாளைக்குள்ள நானே வழக்காடி பார்த்து அதுக்கப்புறம் என்னென்ன முடிவு பண்ணி நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் போய்க்கலாம். ஆக மொத்தம் வாரிசு உனக்கு கட்டாயம் கிடச்சிடும். இதை 2 பேரும் சாப்பிட்றணும், அதை பாங்கா வச்சிடணும். சரியா? அடுத்த வர்ற வியாழக்கிழமை இல்லை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, வர்ற ஞாயிற்றுல அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போ, கூட வரணும். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் ஆலயம் கட்டிட்டு இருக்கான், அதை வந்து நிரந்தரமாக நல்லா முடிச்சிடணும். யாரம்மானே கருப்பசாமின்னு ஆலயம் கட்டுறது? அதனால கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கடன் அப்படின்னு ஓடி போய் பார்த்ததில் அந்த இடத்த விரயம் பண்ணணும். சரியா? அதை விரயம் பண்ணினா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கே நீ போக முடியும். அதனால் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வைக்கக்கூடாது. அதனால் அடுத்தவன் சொல்கிறான்னு நீ வந்து காதலை ஓட்டுட்டு விற்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்காமே இருக்கக்கூடாது. சரியா? சித்திரை முடிஞ்சு வைகாசி கடைசி ஆகிறதுக்குள்ள அடுத்த 60 நாளுக்குள்ள அந்த இடத்த வித்தரலாம். திடீர்னு நாளைக்கே வந்தாலும் வருவேன். அதனால் நீ அந்த இடத்துல இருந்து மண்ணை கொஞ்சம் அள்ளிட்டு எனக்கு வந்து வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு கொண்டுட்டு வா. சரியா? சிவப்பு துணி எடுத்து கட்டி எடுத்துட்டு மண் அள்ளிட்டு வா. அடுத்த ஒரு 35 நாள்லேருந்து ஒரு 50 நாளுக்குள்ள அந்த இடத்த விரயம் பண்ணிடுவோம். யாராருக்கு கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்து ஹோல்சேல் பண்ணிடு. அதே மாதிரி என் சகோதரன் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுதே இருந்தான். சரியா? வந்துட்டு இருந்ததை நீ வந்து நிப்பாட்டி அதை கெடுத்து ஒரு ஓரமாக நிப்பாட்டுறதுக்கு காரணமும் யாரை நம்பி நீ போனையோ அவன் தாண்டா மகனே பிரச்சனை. உனக்கு பிரச்சனையும் அவன் தான். என்னை போல நீ ஆகணும்னு உனக்கு அவ்வளவு உனக்கு திமிரு வந்துருச்சா அப்படின்னு அவன் வந்து வேணுமுனே பண்ணிட்டான். என்னை குறுக்காட்டுறதுக்கு இன்னொருத்தன் நினைச்சாலும் கூட நடக்கூடாது. சரியா? கிட்டவா இன்னையோட சரி, எவன் குறுக்காட்டுனாலும் சரி வரக்கூடாது. அவனை நம்பி மீண்டும் போவையா? போனீன்னா நீ திருவோடு தான் எடுக்கணும். இப்போ அந்த நிலைமை தான் இருக்கு. இப்போ இங்கே இருக்கிறதா அங்கே இருக்கிறதான்னு யாரு கட்டும் போகாமல் இருந்த, போகாமல் இருக்கும்போதும் கூட நான் பேசினேன். பேசுனா இல்லையா? இந்தா இதை சாப்பிடு, சாப்பிடாதீங்க. நீ அவங்ககிட்ட போகாதுக்கு முன்னாடியும் கூட நான் பேசினேன். அங்க போய் இருக்கிறதெல்லாம் கெடுத்து கடனை கட்டி நீ வந்து நல்ல தொழில் ஒன்று பண்ணி வச்சிருந்த இருந்த தொழிலும் நின்று போச்சு. போச்சு இல்லையா? தொழில் நின்று வீடு போய் எல்லாம் போச்சு. அதனால மீண்டும் ஒரு வாய்ப்பு, என் சகோதரனை வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கருப்பி அமைச்சு கொடுத்து இதை நீ சாப்பிடு. உன்னோட இருப்பிடத்துல இன்னைக்கே கூட வந்துடுவேன். அதனால நாளையிலேருந்து ஆலயம் கட்டுறதுக்கு தடை இல்லாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே மாதிரி அடுத்த 50 நாளுக்குள்ள உனக்கு அந்த வீட்டையும் விற்று கடனை கட்டி மீண்டும் இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி எல்லாரும் போல 10 பேர் வந்தால் போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்தேன்டாமானே. தடுத்து நிப்பாட்டுறதுக்கு தான் நீ அங்கே போயிருக்க. இன்னும் ஒரு வருஷம் வந்துன்னு வச்சுக்க, எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கு. உனக்கு யாரு வந்தாலும் சரி, யாரு பண்ணியிருந்தாலும் சரி, அதையெல்லாம் விட்டுரு. உனக்கு ஆலயம் கட்டணும். இப்ப 3/4 வேலை நெருக்கி முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை முழுசா உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். நாளையிலேருந்து அதுக்கு உண்டான முயற்சி. என் சகோதரன் இன்னைக்கே வந்துடுவேன். இன்னைக்கே போய் உன்னோட போய் கேளு. இன்னைக்கே போய் கேட்ட அப்படின்னா அன்னாலும் கருப்பசாமி நாளையிலேருந்து யாருக்கு அள்ளி கொடுத்தாலும் வாக்கு பழிக்கிற மாதிரி கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? இந்த 3ஐயுமே இன்னைக்கே சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். நான் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நீ கேட்டது போல அந்த மண்ணு மட்டும் அள்ளிடுவான். உனக்கு 50 நாள் அதை விரையம் பண்ணிடுறேன். கடன்ல இருந்து வெளியில ஏற்றி கொடுத்துறேன். எல்லாரும் போல கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, கூட வரப்போ மீண்டும் நீ அங்க போவ. உனக்கு அங்க நிப்பாட்டுனான்னு உனக்கு தெரியுமா தெரியாது? உனக்கு போன 3 மாசத்துக்கு முன்னாடி தெரியுமே. அப்புறம் என்ன பண்றது? நான் என்ன பண்றது? வர்றதுக்கு இல்லாம நிப்பாட்டி வச்சிருக்கானே. நான் சொன்னேனுங்க, சாமி இப்படி கண்ணுல காமிக்குதுப்பா, நம்ம வேண்டாம், கப்பல் நிப்பாட்டிக்குவோம், இதோட இருந்துக்குவோம். எல்லாம் சாமி வாத்துக்கு, நம்ம சாமி வாத்துக்கு, நம்ம சாமிக்கு மீறி ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன். சாமி கேட்க மாட்டேன்ட்டாங்களே. நான் என்ன பண்றது ரம்மகனே? நான் உன்னை வந்து போக வேண்டாம்னு சொல்லல. எனக்கு ஆலயம் கட்டணும், 4 பேருக்கு போல நான் அள்ளி கொடுக்கணும். அதே மாதிரி எந்த பிரச்சனை இல்லாம கருப்பேன் பழைய மாதிரி தொழில் நல்லா அமைச்சு கடன்ல இருந்து வெளியில வரணும். அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கடைப்படி இல்ல, இன்னும் நமக்கு நான் அதை தான் நம்பி போவேன் அப்படின்னா
நான் பொறுப்பு கிடையாது. நான் போக வேண்டாம்னாலும் சொல்ல மாட்டேன். என்கிட்ட வந்தால் நான் சரி பண்ணி தரேன். நீ எங்கே வேணாலும் போ, அது அவனோட உரிமை. கெட்டு போகிறதும் நல்லா போகிறதும் அவனை சேர்ந்தது தான். நீ இன்னைக்கே வந்து 3 சாப்பிட்ரு, தேய்ச்சி குளிச்சிரு. 50 நாள் அந்த இடத்த விரையும் பண்ணிடலாம். உனக்கு பழையபடி அந்த ஆலயத்தை கட்டிடலாம். அடுத்த வாரத்துலேருந்து உனக்கு அங்கே உதவி கிடைச்சா போதும்ல. நான் கூடவே வரம்போ. நான் தான் கூடவே வரேன், இப்போவே வரேன் இருக்கேன். நாளைக்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, இப்போவே வந்துடுவேன். கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்திர கொடுவாய் வச்சுப்பா. கொடுவாய் நீ காங்கேந்தாண்டமான, நீ போய் உட்கார். நான் கொடுவாய் தான் கூப்பிட்டேன். குறி 3. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர். அப்படியா, சரிப்பா. எல்லாரும் காலில் விழுப்பா. மகனுக்கு ஒரு நல்ல வேலை, படித்த படிப்புக்கு வேலை, அதை ட்ரை பண்ண சொல்லு. வேலை கண்டிப்பாக கிடச்சிடும். சரியா? நான் கருப்பசாமி உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை நான் கூட இருந்து எல்லாரும் போல கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமா? அதனால வேலை கண்டிப்பாக கிடச்சிடும். அதுக்கு உண்டான ட்ரை பண்ண சொல்லிடலாம். அதனால கருப்பசாமி 2வது கேள்வி, நம்ம எதிர்பார்த்ததோட பார்ட்னரோடு செய்யலாமா? ஆடிக்கு மேலே பண்ணு, இப்போ வேண்டாம். ஆடிக்கு மேலே பண்ணலாம். அதே போல் கருப்பசாமி எந்த இடைஞ்சல் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து நிம்மதியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். எனக்கு சுருட்டில் ஒரு மாலை, மல்லிகைப்பூவில் ஒரு மாலை எனக்கு வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு வரணும். வாங்கிட்டு தருவீல? வாங்கிட்டு வா. நீ கேட்டது போல நான் கருப்பசாமி வேலையும் கொடுத்துறேன். அப்படின்றியா? சரிப்பா, அதுவும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன் மகளே. சரியா? ஏமாத்துறதுக்கு இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். பார்ட்னர் ஓடி செய்யலாம், ஆனால் ஆடிக்கு மேலே இதை பாங்கா வச்சுக்க. உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி நிம்மதியாக கருப்பை உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். கூட வரம்பு. நாளை மறுநாள் கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்திர பெருமாநல்லூர் வச்சுப்பா. பெருமாநல்லூர். கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல கருப்பசாமி, எல்லாரும் போல நல்லபடியாக நமக்கு திருமணம் பண்ணணும்னு வந்து கேட்டா எல்லாம் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாச்சு. அதனால தொழிலும் ஒன்றுக்கு உங்கள் அண்ணுக்கு காட்டி தொழிலும் ஒன்று அப்படியே போயிட்டு இருக்கு இல்லையா? அதனால நமக்கு நல்லபடியாக கருப்பசாமி நமக்கு கடனை கட்டுறதுக்கு ஒரு வழி. அதனால அந்த கேஸ் பிரச்சனைக்கு உண்டான வழி அமைச்சு கொடுக்கணும். அந்த கேஸ் பிரச்சனைக்கு வந்து இன்னொரு 20 நாள் பொறு. சரியா? இந்த இடையில இதெல்லாம் முடியட்டும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ கேட்டதை போல அவனுக்கு கூப்பிட்டு எடுக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்து, அதே போல உனக்கு கேஸ் பிரச்சனை சீக்கிரம் முடிச்சு கொடுத்து நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கடனை கட்டி அமைச்சா போதுமா? அதனால கருப்பசாமி கூடவே வந்து நான் அமைச்சு கொடுத்துற. கிட்டவா. கடன்காரனுக்கு 6 மாதம் டார்ச்சர் இல்லாமல் கருப்பை வச்சிருக்கிறேன். 6 மாதத்துக்குள்ள உனக்கு அந்த கேஸ் பிரச்சனை தீர்த்து ஒரு ஹோல்சேல் பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி இப்போ செய்கிற தொழில் அதெல்லாம் நடக்க ஆள் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக வருமானம் வர மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. உன்னை கொண்டு எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிடணும். உன்னை கொண்டு தொழில் செய்கிற இடத்துல வச்சிரு. கருப்பை கூடயே வரம்போ. எந்த இடைஞ்சல் வராது மாதிரி நான் கூட இருக்கம்போ. ஞாயிற்றுக்கிழமைக்கு 1-2 பேர் வரணும், இல்லாட்டி யாரோ ஒருத்தர் என்ன வந்து பார்த்துப்போம். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர். அப்படியாப்பா, சரி. கருப்பசாமி நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. அதனால என் கணவர் திருந்திட்டாரா இல்லையா அப்படின்னு என் மகளுக்கு ஒரு சந்தேகம். அப்படித்தானே? நீ வரும்போது என்ன சொல்லிட்டு வந்த? இன்னைக்கு இல்லை, ஆரம்பத்தில் வரும்போது உனக்கு நீ நினைக்கிற மாதிரியே சந்தேகம் நடந்து அவளை போய் அடிச்சுட்டு வண்டியில். அதனால கருப்பசாமி 2 பேர் உன் பேச்சை மீறி ஃபோனில் பேசிட்டா, 2 பேரும் சந்திச்சுக்கிட்டா. அதுவும் நடந்துச்சு. இப்போ நீ நினைக்கிற மாதிரி சந்தேகப்படுற மாதிரி பகுதி நான் மாற்றி கொடுத்துறேன்னு இப்போ அமைதியாக வந்துட்டு போகிறேன். எந்த சந்தேகம் வராத மாதிரி. ஆனால் சந்தேகம் வராத மாதிரி மறுபடியும் ஏதாவது ஒரு தவறு நடக்குதா, ஒரு சின்ன ஒரு சந்தேகம், அப்படித்தானே? போய் காலைல வந்துட்டுவான். அதனால 3/4வாசி திருந்தியாச்சு. 3/4வாசி திருந்திட்டான். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இருக்குதா? அப்போ இவன் கூப்பிட்டு பேசுகிறானா, அவன் கூப்பிட்டு பேசுகிறாளா? புது நம்பர்லேருந்து அங்கே அவகிட்ட இருந்து தான் வரும். கூப்பிட்டா புது நம்பரில் கூட பேசித்தானே ஆகணும். குரலை கேட்டால் கட் பண்ணிடுறது. அப்புறம் ஒரு 4 வாரத்தை அளவாக பேசுறது. இப்படி தான் இருக்குது. அடுத்து இன்னொரு 30 நாள் அதுவும் கட் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். பார்த்துக்கிற அளவுக்கு நான் விடமாட்டேன். சரியா? அதனால் மொதல் பயம் உன் மேலே பயம் இருக்குது. நடு ரோட்டில் எங்கே பார்த்தாலும் அடிச்சு விடுவா. மொதல் பயம். 2வது கருப்பசாமி நான் ஏறி நெஞ்சு மேலே மிதிச்சிருக்கேன். 3வது வந்து அவனோட மைண்டையே மாற்றிருக்கோம். மாற்றிருக்கிறோமா இல்லையா?
அதனால உனக்கு முழுசும் உன் கணவன் திரும்பி வந்துடுவான். அதனால கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து காப்பாற்றி கொடுத்துட்றேன். அதனால நீ ஆடி அமாவாசை வரைக்கும் அவனுக்கு வந்து கண்ணும் கருத்துமா நீ பார்க்கணும். எந்த தப்பும் செய்ய மாட்டான். ஆனால் உன்னோட பார்த்துக்கிறது உன்னோட கடமை. இப்போ இருக்கிற மாதிரியே பார்வை அவன் மேலே இருக்கணும். ஆனால் தப்பு செய்யாமல் உனக்கு 30 நாளில் திருத்தி கொடுத்துருவேன். நம்ம அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நீ எனக்கு சந்தேகப்படுறியா? நீ கேட்க வேணான்ற. நான் கேட்கலிங்க சாமி, வர லேட்டாக 10 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுறேமா. அப்போ நீ ஒழுக்கமாக நடந்திருந்தா நான் அது கூட ஃபோன் பண்ணுறேன்னு கேட்க வேண்டியதானே? இல்லை, உங்களோட நல்லதுக்கு தான் கேட்குறேன், வாங்க நேரமே படுத்து. அவன் கேட்கறத அவன் சந்தேகப்படுறியான்னு கேட்டால் நீ நடந்ததுக்கு தான் நான் செய்கிறேன், அவ்வளோதான். இந்த 30 நாள் அந்த கேள்விக்கும் பதில் நான் சொல்லிடுவேன். அதை நீ பயப்படாத. அதுதான் 30 நாள் சொல்லியிருக்கேன். 30 நாளில் முழுசும் திருத்திடலாம். ஆனால் அடுத்த ஆடி வரைக்குமே உன்னோட பார்வை அவன் மேலே இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் நான் 30 நாளில் முழுசும் வந்துடுவேன் வெளியில். இந்தா இவன் இல்லை, எந்த பிள்ளைகளையும் ஏறெடுத்து பார்க்கறதுக்கு இல்லாமல் நான் நிப்பாட்டி வச்சுருக்கேன். நீ பயப்படாமல் போ. நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன். ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு பால் கூட எடுத்து தரணும். உனக்கு முழுசு 30 நாளில் திருப்தியாச்சு. 5 நாளைக்கு வரைக்கும் என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். இதை பாங்கா வச்சுக்க. அதை எல்லாரும் ஜூஸ் போட்டு குடிச்சிடும் கூடவே வரணும். அதான் மகளை சொல்லியிருக்கேன். 30 நாளில் பழைய நிலைமைக்கு அவன் வந்துடுவான். தகரியமாக போக கூட வரும்.